நாம தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டு இதோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். இந்த வீடியோலையும் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம். பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் என்ன மாதிரி இருக்குது, அடுத்து ப்ரைஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரைஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பார்த்துருந்தோமோ, ஸோ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். இது ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி இருக்கும். இதில் வர்ற ஒவ்வொரு சாப்டர் வீடியோஸும் நீங்கள் அந்த பேசிக்கில் உள்ள வீடியோஸ் எல்லாம் கிளியராக பார்த்து கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வர்ற ஒவ்வொரு வீடியோஸும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். ஸோ 1 மணி நேரம் உங்களால் பொறுமையாக டைம் போட முடியும். இது உண்மையிலே கற்றுக்கிற ஆர்வம் உங்களுக்கு சீரியஸாக இருந்தால் நீங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேனல்ஸை பார்த்து உங்களோட டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? அதனால் அது மாதிரி இந்த சேனலில் எந்த இடத்துலையும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு இங்கே எடுத்தால் இப்படி எடுத்துக்கலாம், அப்படி சம்பாரிச்சிருக்கலாம், இதை அப்படிலாம் இருக்காது. இதை ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருக்கோ, என்னென்ன மைனஸ் எல்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் வெளிப்படையாக ஒளிமறைவு இல்லாமல் சொல்லியிருப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை வார்த்தை காட்டணும். 10,000 ரூபா கொண்டு போனால் ஒரு நாளில் 10 லட்சம் சம்பாரிச்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சேனல் உங்களுக்கு நிறையா இருக்குது. இங்கே நான் என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை ஒளிமறை இல்லாமல் வெளிப்படையாக ஷேர் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உண்மை அதுதான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை பாருங்கள். கரெக்டுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஓரளவுக்கு இந்த கண்டென்ட்டை பற்றின கமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறது, கடவுள் அது இது அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தை மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. அது என்றைக்குமே ஆபத்து. மனுஷன்தான், கடவுள் தான். மனுஷன் என்றைக்கும் கடவுள் ஆக முடியாது. கடவுள் மாதிரி ஆகலாம், ஆனால் கடவுள் ஆக முடியாது. கடவுள் வேற. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை வேல்யூ பண்ணுறீங்க, அதை நான் மதிக்கிறேன். பட் என்னென்னா, ஸோ அந்த கடவுளுக்கு உண்டான ஸ்தானத்தை மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கடவுளே 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 அப்படின்னு சொன்ன அரசியல்வாதியோட கெதியெல்லாம் கடைசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் எப்போவுமே மனுஷன்தான், கடவுள் தான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனால் மனுஷ ஸ்தானத்தில் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன அதான் சொல்லலை, நான் அடிக்கடி சொல்கிறதா, என்னை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவே வேண்டாம். இந்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனாக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு எந்த விதத்துலையாவது இது ஹெல்ப் பண்ணுச்சா, உங்களுக்கு அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை இதுக்கு மேலே இழக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துச்சா, இல்லை மார்க்கெட்னா என்னென்னு கற்றுக் கொடுத்துச்சா, இல்லை உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சா, அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் உங்களோட விஷயத்த. சரிங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தோம்னா, பிட்காயினோட இந்த டே சார்ட்டை பார்த்துருந்தோம். இந்த பிட்காயினோட டே சார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்த இந்த ஹை அண்ட் லோவுக்கு நம்ம ட்ரா பண்ணோம். அப்போ செல்லர் என்ன ட்ரை பண்ணாங்க, இங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இதுக்கு மேலே கொண்டு போக முடியலை. கொண்டு போக முடியாமல் இப்படி மேலே பையர் இப்போ மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுத்து இப்படி மேலே கொண்டு போயிருக்காங்க. பையரும் அதோட 50% தாண்டி, புரியுதுங்களா, அவுட் சைட் கேண்டிலெல்லாம் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக சஸ்டெயின் பண்ண முடியாமல், ஃபர்தராக பையர் கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியாமல் பையரோட பலம் குறைஞ்சி இப்போ செல்லரோட பலம் அதிகமாக இருக்குது. அப்போ செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம், இந்த 50% தாண்டி பையரால் போக முடியலன்னா செல்லர் என்ன பண்ணுவாங்க, இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? சரி, சொன்னோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, இப்போ சொல்லலை, ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன், பிட்காயின் கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியராக சொன்னேன். அப்போ நான் சொன்ன மாதிரியே என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஒரு 10-12 நாளாகவே, இன்னும் அதிகபட்சம் போனோன்னா இந்த ஜூன் மாதம் ஒரு 5 நாள் 6 நாளாகவே கிட்டத்தட்ட இங்கே தான் வந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்போவுமே கீழே கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ அதில் கீழே இருக்கிற அதிகபட்ச பாடி, அதிகபட்ச விக்கு, ஸோ அதுக்கு கட்டாயம் அதிகபட்சம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப இந்த பாடி விக்கை தொடாமல் போயிருக்கு. அதாவது என்ன அர்த்தம், தொடாமல் போயிருக்குன்னா விக்கு தொட்டிருக்கும், பாடி தொடரும். பாடி தான் எப்போவுமே முக்கியம். புரியுதுங்களா? அந்த விக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட ஆப்போசிட் கலர் தான், ஆப்போசிட் டைரக்ஷன் அது. அதாவது கீழே இருக்கிற விக்கு எப்போவுமே பையருக்கு சொந்தம். இந்த கேண்டில் சிகப்பு கலராகவே இருந்தாலும்
கீழே இருக்கிற விக்கு வந்து ஆப்போசிட் கலர், அப்போ பையருக்கு சொந்தம். அதனால என்னன்னு எப்பவுமே ஒரு பவுண்டரிக்குள்ள பாடி வருதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாடி வரணும். அப்போ நான் 3 விஷயம் மார்க்கெட்ல இதுதான் பணக்காரன் லைஃப் லாங் நடத்துவாங்கன்னு சொன்னேன். ஒன்று ஒரு இடத்த இல்லை ஒரு பிளேஸை இல்லை ஒரு பவுண்டரியை தொட்டுட்டு திரும்பலாம், அதுக்கப்புறம் தொடாமல் திரும்பலாம், கொஞ்சம் அட்வான்ஸாக திரும்பலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு யூ டர்ன் போட்டு திரும்பலாம். இந்த இந்த பவுண்டரி இருக்குன்னா இதை தாண்டி கீழே வந்துட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு மேலே போகலாம். இந்த மாதிரி 3 விஷயம்தான் மார்க்கெட்டில் நடக்கும். புரியுதுங்களா? 3 விஷயம்தான் மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா தெரியுதா? 3 விஷயம்தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கும். தொட்டுட்டு திரும்பும். இது பார்த்தீங்களா, இது தொட்டுட்டு 4 தடவை திரும்ப ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஐ மீன் பாடி தொடாமல் திரும்பி இருக்கு, அடுத்து தொடாமல் திரும்பி இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல 2 இடத்துலையும் விக்கு ஒன்றா தான் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் போக முடியாமல் திரும்பி இருக்கு. இதுதான் உடைச்சிட்டு திரும்புறது. உடைச்சி போயிட்டு நான் ஃபர்தராக சரன்னு போகணும். போனால் அப்போ என்ன ஆகணும், இந்த ஏரியாவில் என்ன அதிகபட்ச கேண்டிலோட பெரிய கேண்டிலோட சைஸ் இருக்கோ இதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும், அது மாதிரி பெரிய கேண்டிலாக போட்டால் மட்டும்தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்துங்க, இந்த ஏரியாவில் அதிகபட்சம் பெரிய கேண்டில் என்ன இருக்கோ அதோட பெரிய கேண்டில் இங்கே போட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த ட்ராவல் பண்ணணும். சடன்னு இங்கேருந்தே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஏரியாவில் என்ன பெரிய கேண்டிலோ அது மாதிரி பெருசு இங்கே போட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி பெருசாக போட்டு செட்டில் ஆகணும், இல்லைன்னா ட்ராவல் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக போட்டாலும் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சப்போர்ட்டு பிரேக் அவுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல, ட்ரெண்ட் லைன்லாம் இருக்கிற இடத்துல பெரிய கேண்டில் போச்சுன்னா அக்ரெசிவாக அது மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட வரும்போது அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய கேண்டில் எல்லாம் போட்டுட்டு வருது அப்படின்னா மார்க்கெட் செட்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ். புரியுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுங்களா? அந்த இடத்துல இதுதான் அப்படிங்கிறத 100% நம்பக்கூடாது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கணும். இதுதான் அப்படிங்கிறத 100% நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இந்த பவுண்ட்ரியில் தான் மார்க்கெட்டை டைவர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்த பவுண்ட்ரியில் கூட பண்ணுவாங்க. எந்த இடத்துல என்ன நடக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தொழிலில். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் 100 வடை ரெடி பண்ணி ஒரு டீ கடை ஓனர் வைக்கிறார் அப்படின்னா சில நாள் 10 மணிக்கும் 100 வடை விற்றுருக்கும், சில நாள் சாயங்காலம் 4 மணிக்கு விற்கும், சில நாள் விற்காமலும் போகும். இதுதான் விஷயம். அவரோட வேலை நல்ல டேஸ்ட்டாக குவாலிட்டியாக வடை போட்டு வைக்கிறது மட்டும்தான். அது எத்தனை மணிக்கு என்னென்ன வடை விற்கும் அந்த ஆராய்ச்சிலாம் அவர் கண்ட்ரோல்லையும் கிடையாது. அந்த ஆராய்ச்சியை பண்ணாலும் லைஃப் லாங் அவர் ஜெயிக்கவும் முடியாது. அவரோட வேலையை அவர் க்ளீனாக பண்ணால் போதும். மொத்தத்தில் அவருக்கு இந்த வடை போட்டு வியாபாரம் பண்ணுறது லாபம் வருதா நஷ்டம் வருதா, கஸ்டமருக்கு கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோமா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேஸ்ட் பிடிச்சிருக்கா, விலை பிடிச்சிருக்கா, திருப்தியாக இருக்காங்க, இதுதான் பார்க்கணுமே ஒழிய இதில் தான் அவரோட ஆராய்ச்சி போகணுமே ஒழிய எத்தனை மணிக்கெல்லாம் எத்தனை வடை விற்கிது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கெட்டில் இருக்க அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு என்னது ரிசர்ச் பண்ணாமலே இலவசமாகவே தெரிஞ்சிடும். எந்த நாளில் அதிக வடை விற்கிது, என்னைக்கு வடை கம்மியாக போடணும், என்னைக்கு அதிகமாக போடணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு மார்க்கெட்டே சொல்லி கொடுத்துரும். அவர் என்ன பண்ணணும், அந்த மார்க்கெட்டில் அவர் சஸ்டெயின் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பவுண்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. இருக்க ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போதே நான் சொன்னேன் பிட்காயின் வந்து கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, எது வரைக்கும் இது வந்திருக்கு பாருங்க, ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த அந்த பாடி விக்கு சரிதா, இது பாடி இது விக்கு, அதுக்குள்ளே தான் இப்போ என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு தொடாமல் திரும்பிச்சு, அடுத்து தொடாமல் திரும்பிச்சு, இப்போவும் தொடாமல் திரும்புது. ஆனால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம் இந்த பாடியை இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக பாடியை வச்சுட்டு மேலே திரும்புமா, பாடியை வச்சுட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் நம்பக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்குள்ளே பாடியை வச்சு என்ன பண்ணலாம், இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம், இதுக்குள்ளே பாடி வைக்கலாம். இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் என்னது மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதுபோக இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல அந்த பாடி என்ன மாதிரி வைக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மாதிரி வைக்குது, ரொம்ப அக்ரெசிவாக வச்சுருக்கா, இல்லை மைல்டாக சின்ன சின்ன குட்டியாக வைக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இதெல்லாம் நான் புது விஷயம், நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்லை. இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த வெறுமனே டேயில் மட்டும் பார்க்குறத விட
இதுக்கு முன்னாடி பின்னாடி அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 ஹவர்ஸ்க்கு போகலாம் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி. இப்போ இதே இடம் தான் 4 ஹவர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு என்னதான் தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு அவுட் சைடு நல்ல விக்கு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த விக்கை தாண்டி பாடி மெதுவாக கொண்டு வர்றாங்க. தெரியுதா, இந்த விக்கை தாண்டி பாடி மெதுவாக கொண்டு வர்றாங்க. அதாவது என்ன அர்த்தம், இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி விக்கு வச்சாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி பாடி வைக்கணும். அப்போ தான் இந்த ப்ரைஸ் லைனை உடச்சி நீ பாடி கீழே போக முடியும், இல்லை விக்கு இன்னும் பெருசாக போக முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி பாடி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பாடி என்ன பாடி, ஃபெயில்டு கேண்டில். ஃபெயில்டு கேண்டில்னா என்னது, ஒரு கேண்டிலோட ஹையவோ லோவோ, ப்ரீவியஸ் கேண்டில் இது ஹையவோ லோவோ உடைக்க முடியாமல் ஒரு பாடி வைக்குதுன்னா அதுக்கு பேர் ஃபெயில்டு கேண்டில். இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் லைனில் அதை தாண்டி 50% பாடி மேலேயும் 50% பாடியும் கீழேயும் இல்லாமல் இருந்தால் அது ஃபெயில்டு கேண்டில். இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் ஃபெயில்டு கேண்டில். அப்போ இது என்ன பண்ணுது, பாடி வச்ச மாதிரி வச்சிருக்கு ஆனால் அக்ரெசிவாக வச்சுருக்கா அப்படின்னா இல்லை, இது ஃபெயில்டு கேண்டில். அப்போ ஃபெயில்டு கேண்டில்னா என்ன பண்ணணும், அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோவை தாண்டி பாடி கீழே வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும், நான் கீழே தான் போகிறேன், செல்லர் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத செல்லர் ப்ரூவ் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த விக்கை தாண்டி விக்கு போக முடியும். இல்லை இந்த விக்கை தாண்டி பாடியை தாண்டி பாடி போனால் தான் விக்கை தாண்டி விக்கு போக முடியும். இல்லை இந்த விக்கை தாண்டி பாடி போக முடியும். ஸோ அப்போ அப்படி போக முடியாத பட்சத்தில் நான் சொன்னேன்ல ஒரு 3 கேண்டில் தெரிஞ்சிடும். அப்போ என்ன நடந்திருக்கு, இது வந்து மறுபடியும் ரிவர்ஸ் கேண்டில், இன்சைட் கேண்டிலாக பையர் கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, சஸ்டைன் ஆயிருக்கு. சஸ்டைன் மீன்ஸ் அப்படி ஸ்மூத்தாக ஹையவோ லோவோ உடைக்க முடியாமல் ஒரு ஏ பேட்டர்னாக இருந்த மார்க்கெட்டு வி பேட்டர்னாக மாறி இப்போ ஓ பேட்டர்னில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போனால் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸை வந்து அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும். எல்லாத்துக்குமே இந்த அப்கிரேட் டவுன்கிரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்ன பின்ன அதை ரீட் பண்ண தெரியணும். லெஃப்ட் அண்ட் ரைட், ஒரு கார் ஓட்டும் போது எப்படி பார்க்குறோம், லெஃப்ட் ரொம்ப தூரம் கார் போதா ஸ்டெடி பண்ணி ரைட்டில் கொண்டு வர்றோம், மறுபடியும் ரைட் ரொம்ப தூரம் கார் போயிடுறதா ஸ்டெடி பண்ணி என்ன பண்ணிடுறோம், சென்டரில் கொண்டு வர்றோம் இல்லை லெஃப்டில் கொண்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி அந்த அலைன்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான், நீங்கள் ரீட் பண்ணுறது இருந்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ணணும், இந்த ட்ராவலில் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் போய் கார் கம்ப்ளீட்டாக லெஃப்டில் இறங்கிடும், இல்லாட்டி ரைட்டில் இறங்கிடும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல முடிவு பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி தான் டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த கேண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஃப்ரேமில் பண்ணுறீங்களோ அது மாதிரி 3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும். கேண்டிலாக இருந்தாலும், பேட்டர்னாக இருந்தாலும், பவுண்ட்ரியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஈவன் தோ வால்யூம் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா, உறுதிப்படுத்திக்கலாம். உண்மைதான். ஸோ இது வந்து இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட அந்த அஷ்யூரன்ஸ் இன்னும் குவாலிட்டியாக, உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே ஒரு 20% வேலைகள். 20% வேலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு 30% வேலைகள் இருக்குது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மரத்தோட நடுத்தண்டு மாதிரி. ஒரு புரியுதுங்களா, ஸோ அது மாதிரி ஒரு மனுஷனோட இதயம் மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதுங்களா, ஒரு மனுஷனோட இதயம் மாதிரி. இப்போ இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் மாதிரி தான். ஒரு மனுஷனுக்கு கையை வெட்டி தனியாக போட்டால் கூட அந்த மனுஷன் சாக மாட்டான், உயிர் பழைச்சிருவான், என்ன கை இல்லாமல் இருப்பான், அவ்வளோதான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இதயம் நின்று போச்சு அப்படின்னா டோட்டல் இதுவும் காலி. சைக்காலஜிங்கிறது ஒரு மனுஷனோட பிரெயின் மாதிரி. பிரெயின் நின்று போச்சு, பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா அவன் வந்து என்னது, கோமா தான், கோமாவில் தான் கிடப்பான், எந்திரிச்சு நடமாட முடியாது. என்ன ஆகும், ஒரு இல்லாட்டி ஒரு வாதம் பேரலைஸ் ஆகி அப்படியே படுக்கையாக கிடப்பாங்க. உயிர் இருக்கும். ஆனால் இதயமே நின்று போச்சு அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு உயிர் இருக்காது. புரியுதுங்களா, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டோட உயிரோட்டமே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு விஷயம் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜி கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது சொல்லிலாம் சைக்காலஜி வராது, அப்படியே வந்த மாதிரி தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்த மாதிரி தெரியும், அனுபவத்தில் வர்ற. புரியுதுங்களா, கார் ஓட்ட சொல்லி 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 வர்றதெல்லாம் அதெல்லாம் வராது, தெரிஞ்சுக்கலாம்.
ஓ இப்படி தான் பண்ணணும்னு. ஆனால் நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சா மட்டும்தான் அந்த பயம் உங்களை விட்டு போகும், அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட வரும். ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் 80% வேலைகள் நான் எப்பவும் சொல்கிறது தான். ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அந்த 20% வேலைகளை குவாலிட்டியாக பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ என்ன நடந்திருக்கு, இது இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி ஒரு கேண்டில் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50% அவுட் சைட் கேண்டில் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை தாண்டி இவங்க கீழே தான் போக போகிறாங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே இதை கன்ஃபார்ம் பண்ணணும். இது 1 ஹவர்னா அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அடுத்த கேண்டில் என்ன நடந்திருக்கு, அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்தாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கீழே விக்கு மேலே பாடி. அப்போ கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம், மேலே உள்ள பாடியும் பச்சை கலராக இருக்கிறதுனால பையருக்கு சொந்தம். அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட 50% தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நான் முன்னாடியே பழைய சாப்டரில் தெளிவாக சொன்னதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துனேன் திரும்ப திரும்ப. அப்போ 50% தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ ப்ரீவியஸ் செல்லர் கொண்டு வந்த அந்த கேண்டிலோட இதை அடுத்த 1 ஹவருக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, 50% தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, பையர் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, இவங்க இன்னி மறுபடியும் மேலே தான் போகிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அதிகபட்சம் கீழே இருக்கிற இந்த பாடி அண்ட் தென் இந்த விக்கு, இந்த பாடி கீழே இருக்கிற இந்த விக்கை தாண்டி அவங்க என்ன பண்ணக்கூடாது, மறுபடி இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி கொண்டு வரலாம். புரியுதுங்களா? இந்த பவுண்ட்ரியை தாண்டி இதை நான் எடுத்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு உள்ளது. சரி இருக்கட்டும், நம்ம அங்கே போனோடனே நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை தாண்டி இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி கொண்டு வரலாம், இந்த ஏரியா தாண்டி கீழே விக்கு கூட கொண்டு வரலாம். இந்த பவுண்ட்ரியை தாண்டி பாடி கீழே போச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே தான் போயிடுவாங்க. ஏன்னா ஒன்ஸு பையர் கொண்டு போக முடியாமல் செல்லர் கீழே கொண்டு வந்தாங்கன்னா செல்லரோட கண்ட்ரோல் ஸ்ட்ராங் ஆயிரும். அதாவது செல்லர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க, பையர் வந்து வீக் ஆயிடுவாங்க. செல்லர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்கனாலே ரொம்ப தூரத்துக்கு இழுத்துருவாங்க. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். செல்லர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்கன்னா, ஏன்னா எப்போவுமே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே, எப்போவுமே ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட லாங்குவேஜில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறக்கா, ஒரு சப்போர்ட்டுன்னு நினைக்கிற நீங்கள் இடத்துல செல்லர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காகி ஒரு பக்கம் ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கட்டாயம் அந்த தலையை உடைச்சு, தலைனா என்னது, இந்த வி பேட்டனோட தலை இங்கே இருக்குது, இந்த தலையை உடைச்சு ஓரளவுக்காவது மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து பாருங்கள், மறுபடியும் இதை தொடாமல் திரும்பியிருக்காங்க. விக்கு மட்டும் தொட்டிருக்கு, பாடி தொடாமல் திரும்பியிருக்காங்க. சரி அடுத்து என்ன கவனிக்கணும் இன்னும், சரி இங்கேருந்து மேலே ஃபஸ்ட்டு டைம் போனாங்க, இங்கே பாடி விக்கு இருந்துச்சு. கவனிங்க, இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இங்கே பாடி விக்கு இருந்துச்சு, இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன பண்ணணும், இனி பையர் மேலே தான் போக போகிறாங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைம் பையர் எங்கே கொண்டு போனாங்களோ 2வது டைம் அதை தாண்டி கொண்டு போகணும். அப்போனா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த இடத்த தொடாமல் திரும்புகிறாங்க. எவ்வளோ துல்லியமாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? நான் முதல்ல இந்த இடத்துல என்ன சொன்னேன், கேண்டில் அனாலிசிஸ் சொன்னேன், ப்ரீவியஸ் கேண்டில் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், இந்த இங்கேருந்து கொண்டு வந்த செல்லர் கொண்டு வந்தது திரும்ப பையர் கொண்டு போனது, அந்த எட்ஜில் அனலைஸ் பேருக்கு தான் பேட்டர்ன் அனாலிசிஸ். பாடி விக்கு இது அனலைஸ் பண்ணுறது. அப்போ அதே மாதிரி மேலே என்ன பண்ணுறோம், பையர் கொண்டு போனாங்க, செல்லர் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள பாடி விக்கோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறோம். அப்போ திரும்பி போகும்போது என்ன நடக்குது, கீழே எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பாருங்கள். கீழே இங்கே விக்கு மட்டும் தொட்டிருக்கு, பாடி தொடாமல் திரும்புது. சரன்னு மேலே போய் இங்கே விக்கு மட்டும் தான் தொட்டிருக்கு, பாடி தொடாமல் திரும்புது. எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்து பார்த்தீங்களா? இதுதான் சார்ட்டு உங்களோட 100% பேசும். புரியுதுங்களா? இது உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். ஏன்னா நம்ம ரீட் பண்ணுறது ப்ரைஸை ரீட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ப்ரைஸை ரீட் பண்ணுறோம். எந்த இடத்துலையும் இண்டிகேட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. ரியல் சார்ட் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்குறோம். அதனால தான் இங்கே கிளாரிட்டி இருக்குது. அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட்டு மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே. சரி அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கான விஷயங்கள் தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்கேயே அதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் ஒரு பையர் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த பாடி இந்த விக்கு
ஓவரால் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பவுண்ட்ரி, இன்னும் கொஞ்சம் பவுண்ட்ரி சுருங்குது. அப்போ என்ன இருக்குது, இந்த பாடி விக்கு தாண்டி மேலே போயிருக்கு. அப்போ மேலே போகும்போது என்ன நடந்திருக்கு, மேலே அதிகபட்ச பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம சுருக்குறோம். அதாவது என்ன அர்த்தம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறதுன்னா என்னது, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி பார்க்கறது. 1 ஹவர்லேருந்து 15 நிமிஷம் போனாலும் அங்கே இதுதான் இருக்கும். அதனால் நான் இருக்கிற இடத்துலேருந்தே அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கு. இப்போ பையர் மேலே போயிட்டு இங்கே மேலே போக முடியாமல் கீழே திரும்பி வருது செல்லரு. கவனிங்க, மேலே போய் இந்த லைனை விக்கு தொடலை, விக்கு கூட தொடலை. அப்போ என்ன பண்ணுது, போக முடியாமல் திரும்பி வந்தால் என்ன நடக்கும், இந்த பாடி விக்குக்குள்ளே கட்டாயம், இந்த பாடி இந்த விக்குக்குள்ளே கட்டாயம் பாடி வந்துரும்னு அர்த்தம். பாடியாவது வந்துடும். மேலே போய் தொட்டுட்டு வந்தால் தான் இதுக்குள்ளே விக்கு மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக முடியாமல் வருதுன்னா அதாவது என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு டைம் பையர் கொண்டு போன தூரம் இவ்வளவு, இதெல்லாம் கவனிக்கணும். 2வது டைம் பையர் கொண்டு போனது இவ்வளோதான், இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ கம்மியாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ 3வது இடமும் பையர் கொண்டு போனது இவ்வளோதான். அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அதிகபட்சம் இந்த ஏரியாவை தாண்டி, புரியுதுங்களா, விக்கு போகிறதுக்கும் இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாடி கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துரும்னு அர்த்தம். வந்திருக்கா, கண்டிப்பாக வந்துடும். சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் சொன்னேன். மார்க்கெட்டுங்கிறது சும்மா ஒரு எடுத்து வச்சுட்டு உட்கார விஷயம் கிடையாது. ஒரு புக்கு படிக்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை படிச்சுட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உதாரணம், வலதுபுறம் திரும்பாதே, 100 அடி பள்ளம் உள்ளது அப்படின்னு இருக்கும். வலதுபுறம் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு கார் ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும் யோசிங்க. வலதுபுறம் திரும்பாதே, 100 அடி பள்ளம் உள்ளது அப்படின்னு ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வலதுபுறம் அப்படின்னு பார்த்தா மட்டும் வலதுபுறம் தான் போட்டிருக்காங்க, அப்போ திருப்பு வலதுபுறம் அப்படி திரும்பினீங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தானா அது. அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அதாவது 5 நிமிஷம் கேண்டிலை மட்டும் பார்த்துட்டு, 5 நிமிஷம் சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கேண்டிலும் நீங்கள் பார்க்கணும், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அப்கிரேட் பண்ணியும் பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணியும் பார்க்கணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கேண்டிலுங்கிறது ஷார்ட் டேர்ம் மாதிரி, ஒரு 1 ஹவர் 15 மினிட்டுங்கிறது மிட் டேர்ம் மாதிரி, 1 ஹவருங்கிறது லாங் டேர்ம் மாதிரி. அப்போ லாங் டேர்மை தான் மார்க்கெட் எப்போவுமே ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா, லாங் டேர்மை தான் பெரிய பணக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மார்க்கெட்டுங்கிறத விட நம்ம தெளிவாக சொன்னால் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை தான் பெரிய லாங் டேர்மை தான், லாங் டேர்ம் ப்ரைஸ், லாங் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை தான் பெரிய பணக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பெரிய பணக்காரன், ஒரே பணக்காரன் திரும்ப 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 டெய்லி வரமாட்டான். இன்றைக்கி ஒரு பணக்காரன் வந்தால் நாளைக்கு ஒருத்தன் வருவான் திரும்ப. இப்போ நேற்று வந்தவன் எப்போ வருவான்னா, அவன் மறுபடியும் 2 வாரம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ அப்போ தான் திரும்ப வருவான். ஒரே பணக்காரன் நம்மளை மாதிரி டெய்லி காலையில் 9 மணி ஆனால் இன்ட்ராடே ட்ரேடில் ட்ரேடு போட்டு ஆகணும், இல்லாட்டி குடிகாரனுக்கு கைகால் நடுங்கிற மாதிரி நடுங்குற மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். அது மாதிரி ஒரு ஸ்டாக்கெல்லாம் வாங்க வராங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பெரிய எஃப்ஐடிஏலாம் வருவாங்க. டெய்லிலாம் சாக்கை தூக்கிட்டு வரமாட்டாங்க. புரியுதுங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் உள்ள முக்கியமான விஷயங்கள். பணக்காரன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, என்ன சொல்கிறான்றதை கேட்காதீங்க. புரியுதா, அப்போ என்ன நடக்கும், டெய்லி பெரிய பணக்காரன் வரமாட்டான். குட்டி குட்டி ப்ரைஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு 1 ரூபா லாபம் 2 ரூபா லாபத்துக்குலாம் அவன் வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ப்ரைஸ் மூமெண்ட்ஸில் தான் அவன் வருவான். அப்போ என்ன நடக்கும், அப்போ மாதம் லாங் டேர்ம்ங்கிறது ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு 1 ஹவராவது நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்குறதுக்கு 15 மினிட்ஸு, அதை ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு 5 மினிட்ஸு. அப்போது நான் ஏற்கனவே இதை பற்றிலாம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் வந்து தூரத்தில் பார்க்கணும், பக்கத்தில் பார்க்கணும், ரொம்ப தூரத்தில் பார்க்கணும். இதை மொத்தமாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துடவும் கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வலதுபுறம் அப்படி பார்த்த உடனே காரை திருப்பினீங்கன்னா 100 அடி பள்ளத்தில் விழுந்து போய் சேர வேண்டியதான். வலதுபுறம் அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் திரும்ப அதை அடுத்து வலதுபுறம் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 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 செகண்ட் ஆகும். திரும்பாதே, அது ஒரு செகண்ட் எடுத்து ரீட் பண்ணால் தான் ரீட் பண்ண முடியும். நிறுத்தி, அதான அர்த்தம், காரை நிறுத்தி ஒரு 10 வார்த்தை இருக்குன்னா அந்த 10 வார்த்தையும் முழுசாக ரீட் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் போடணும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு இடத்துக்கு வந்துருச்சு, ஓகே அவ்வளோதான் சூப்பர் இப்படியே போயிடும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்த கேண்டில் அனாலிசிஸ், அடுத்தடுத்த பேட்டர்ன் அனாலிசிஸ், அடுத்தடுத்த ட்ரெண்ட் அனாலிசிஸ், அடுத்தடுத்த வால்யூம் அனாலிசிஸ், அடுத்தடுத்த பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அப்கிரேடும் பண்ணணும், டவுன் கிரேடும் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி தான் நான் முதல்ல இந்த 65 வீடியோக்களை இன்றைக்கி தான் நான் முதல்ல ஒரு கேண்டில் அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கிளியராக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ நான் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன நடந்திருக்கு, இதை தாண்டி 2வது தடவை பையர் கொண்டு போன தூரம் தாண்டி அளவுக்கு 3வது தடவை கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடக்கும், இந்த இருக்கிற அப்போ இதில் முன்னாடி இருக்கிற பேட்டர்னோட கட்டாயம் என்ன பண்ணணும், அந்த பாடி வீக்கை தாண்டி கட்டாயம் பாடி வீக் வந்துடும். தேவைப்பட்டால் இந்த விக்கை உடச்சி விற்கும்
பாடியை உடைச்சு பாடியும் போகும். அப்போ என்ன பார்க்கணும்? போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் போச்சான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாடிக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன வந்துச்சு? விக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கு வந்துச்சு. அடுத்து பாடி வந்துச்சு. அப்போ சொன்ன மாதிரியே பாடி வந்துச்சா? பாடி வந்துச்சு. பாடி வந்தால் அலர்ட், ரொம்ப டேஞ்சராக மானிட்டர் பண்ணணும். அதாவது என்ன, ரொம்ப ஷார்ப்பாக மானிட்டர் பண்ணணும். அடுத்த 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்த 1 ஹவரில் இது கீழே தான் போக போகுது அப்படின்னு இதை தாண்டி பாடி வச்சுன்னா கட்டாயம் இந்த விக்கை தாண்டி விக்கு கண்டிப்பாக வச்சிரும். புரியுதுங்களா? விக்கை தாண்டி விக்கு கண்டிப்பாக வச்சிரும். அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? அடுத்த 1 ஹவருக்குள்ள இந்த கரண்ட் கேண்டில், அப்போ இது கரண்ட் கேண்டில், இது ப்ரீவியஸ் கேண்டில். இந்த கரண்ட் கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட 50% பாடியை தாண்டி வெளியில் அவுட் சைடு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் தலை தப்பிக்கும். புரியுதுங்களா? வைக்கணும். சரி, அப்படி அவுட் சைடு கேண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இருக்கிற பாடி, இங்கே இருக்கிற விக்கை தாண்டி பாடி வைக்கணும். தாண்டி வச்சாதான் உயிர் பொழைச்சோம்டா சாமின்னு அர்த்தம். பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் மறுபடியும் வந்துருச்சு, ரூட் கிளியர்னு அர்த்தம். அப்போ இதை தாண்டி என்ன நடந்திருக்கு பாருங்க, பாடி மட்டும்தான் போயிருக்கு, திரும்ப என்ன பண்ண முடியல, இதை தாண்டி அவுட்டரில் கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ இந்த கரண்ட் ரெட் கலர் கேண்டில் ப்ரீவியஸாக இருக்கிற பச்சை கலர் கேண்டிலோட 50% தாண்டி வெளியில் அவுட்டர் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ என்ன நடக்க போகுது? ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே அல்டிமேட்டாக இருக்கிற கவனிங்க, பாடி விக்கு இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்திருக்கா? இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் என்ன நடக்குது பாருங்க. இங்கே இருந்த அந்த பவுண்ட்ரி, கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே இருக்கிற இந்த பவுண்ட்ரி அப்படியே சுருங்கி கவனிங்க. இது ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, அப்புறம் இங்கே இருந்துச்சு. பவுண்ட்ரி இவ்வளோ பெருசாக இருந்துச்சா? இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, சுருங்குச்சு, இதை விட சின்னதாச்சு, இதை விட சின்னதாச்சு, இதை விட சின்னதாச்சு, இதை விட சின்னதாச்சு, இதை விட சின்னதாகி இதை விட சின்னதாகிட்டு இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? சுருங்கிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் தெரியுதா? சுருங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான் விஷயம். இது சுருங்குச்சுன்னா என்ன நடக்கும்? ட்ரெண்ட் லைனோட மேலே கீழே இடிக்கிற நிலைமைக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா ஏதாவது பக்கம் பிளாஸ்ட் ஆகி இந்த ஏரியாவில் டாப் என்னவோ அதுக்கும், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ் எங்கேயோ அதுக்கும், இந்த ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ் கீழே எங்கேயோ அதுக்கும் ஒரே கேண்டில்ல தேவைப்பட்டா அடுத்த 2-3 கேண்டிலுக்குள்ள, குறைஞ்சபட்சம் ஒரே கேண்டில்லையும் அதிகபட்சம் அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளேயும், புரியுதுங்களா, அதிகபட்சம் பிளாஸ்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சா எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதுன்னு? மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையவும் செய்யும். அதாவது என்ன விஷயம், விரியவும் செய்யும், மார்க்கெட் சுருங்கவும் செய்யும். அப்போ இது விரியும் போது என்ன நடக்கும்? இப்படி இந்த கேண்டில் இப்படி போட்டு இப்படி போகுதுன்னா இங்கே இருக்கிற இப்படி ட்ரெண்ட் லைன், இந்த கேண்டில் இங்கே முடியும் போது இங்கே வரும், எக்ஸ்பேண்ட் ஆகிறது. அடுத்து இங்கே வந்திருக்கும். அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போயிடும். எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் விரிவடையுன்னு தெரியுதா? இப்படி மேலே போகும். அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி சுருங்குச்சுன்னு இப்போ தெரியுதா? இவ்வளோ தூரம் இருந்த இது இவ்வளோ ஆயிடுச்சு, அதோட சின்னதாச்சு, அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது. அப்போ என்ன ஆகும்? இந்த ட்ரெண்ட் லைனை கிளியராக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைனை மேலே இங்கே இருந்தது, மறுபடியும் 2வது இடம் 3வது இடம். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு 2 வி பேட்டர்னோட தலையை இணைச்சா ட்ரெண்ட் லைன் வந்துடும் சொன்னோம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கடைசி வரைக்கும் உடைக்கவே இல்லை. தெரியுதா? இப்படி தான் மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்கும். கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏ பேட்டர்னை கனெக்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இங்கே தொட்டிருக்கு. இப்போ தொட்டுட்டு இதை தாண்டி அவுட் சைடு வச்சா அடுத்து என்ன பண்ணுவோம்? இதோட ப்ரைஸ் லைனுக்கு வந்துடும். இல்லைன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட்டு வர முடியாமல் என்ன ஆகும்? மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகணும். இவ்வளோதான் விஷயம். ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன் ரெண்டுமே நீங்கள் பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது? இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். கேண்டில், ப்ரைஸ், பேட்டர்ன், வால்யூம், பவுண்ட்ரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தெரியுதா? இந்த பவுண்ட்ரி பாருங்கள், எவ்வளோ லைன் போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ விஷயம் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இப்படி இந்த லைனை மாற்றி கேண்டிலை தனியாக அனலைஸ் பண்ணணும், பேட்டர்னை தனியாக அனலைஸ் பண்ணணும், ட்ரெண்டை தனியாக பண்ணணும், அதுக்கப்புறம் பவுண்ட்ரியை தனியாக பண்ணணும். பவுண்ட்ரிங்கிறது வெரி லாங் டேர்ம், அது உடனே மாறாது. ஆனாலும் பவுண்ட்ரியை கிளியராக அனலைஸ் பண்ணிக்கணும். கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 20% வேலைகள் முடிஞ்சு. சூப்பர். இந்த 1 வேர்டுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். 1 வேர்டு கொஸ்டின்லாம் பக்காவாக எழுதிட்டீங்க. 20க்கு 20 மார்க். அதோட பாஸ் பண்ணிடுவீங்களா? முடியாதுல்ல. இனிமே தானே முக்கியமான கொஸ்டின்ஸே இருக்குது. 1 வேர்டை கூட நீங்கள் ஃப்ளூக்கில் கூட எழுதலாம், இதுவா அதுவான்னு கூட எழுதலாம். 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணி கூட எழுதலாம். அது 1 வேர்டு தப்பாக போனால் கூட ஃபெயில்னு அர்த்தம் கிடையாது. 20க்கும் 20 மார்க் உங்களுக்கு வரலைன்னா கூட நீங்கள் ஃபெயில் கிடையாது. ஏன்னா இனிமே தான் அந்த 80 மார்க் கொஸ்டின் இருக்குது. சாரி, அங்கே நீங்கள் ஒழுங்காக எழுதுனீங்கன்னா 80 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இப்போ நம்ம 1 ஹவருக்கு போகிறோம். சாரி, டேக்கு போகிறோம். இப்போ டேக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சார்ட்டை ரீசெட் பண்ணி உங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். டவுன் கிரேட் பண்ணி பார்த்ததில் பாருங்கள், வெறுமனே இது பார்க்கல. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்ததுக்கு இப்போ ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பையர் கொண்டு போனதுக்கு ட்ரா பண்ணோம். இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த 50% தாண்டி இந்த, அதாவது என்ன அர்த்தம், அப்போ ஒரு டேக்கும் பேட்டர்ன் அனாலிசிஸ் பவுண்டரி அனாலிசிஸ் இருக்கும் இல்லையா, கட்டாயம் பேட்டர்ன் அனாலிசிஸ் இருக்கும்ல. அப்போ இந்த வி பேட்டர்னுக்கு, இந்த வி பேட்டர்னோட எட்ஜில் இங்கே உள்ள பாடி வீக்கை மார்க் பண்ணுறோம். அதுதானே பேட்டர்ன் அனாலிசிஸ், அவ்வளோதான். இதைத்தான் நம்ம 5 மினிட்டுக்கு பண்ணுறோம், 1 ஹவருக்கு பண்ணுறோம், 15 மினிட்டுக்கு பண்ணுறோம். எதுக்கு பண்ணாலும் இது வேலை செய்யும். புரியுதா? அப்போ நீங்கள் இது பாருங்கள், இதை பார்க்கல சர்வசாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ இது கீழே தான் போக போகுதுன்னா முதல்ல என்ன பண்ணணும், இந்த ஏரியாவுக்குள்ள பாடியை தாண்டி, இதுக்குள்ள முதல்ல பாடி வரணும், இந்த விக்கை தாண்டி பாடி வரணும். அடுத்து பாடியை தாண்டி விக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பவுண்டரியை தாண்டி வெளியில பாடி வந்தால் மட்டும்தான் இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஒன்று அது பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது, இப்போ இந்த செல்லர் கொண்டு வந்த இந்த 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் போக முடியும். அப்போ இது போனால் இது வரைக்கும் இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேரெக்டாக. கவனிங்க, இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே 2 லைன் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்குது. அப்போ இது கீழே தான் வருதுன்னா முதல்ல இந்த ஏரியா உடச்சி அவுட் சைடு போனால் மட்டும்தான், கேண்டில் போட்டால் மட்டும்தான், கேண்டிலில் அவுட் சைடு பாடி உள்ள கேண்டில் போடணும். அதுவும் ஒரு ஃபெயில்டு கேண்டில் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்கணும். அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது போனால் இங்கே வரைக்கும் கண்டிப்பாக போயிடும். இங்கே ரொம்ப கிளியராக எதிர்பார்க்கலாம், இங்கே வரைக்கும் கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த கேண்டிலோட விலை நகர்வுகள் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதா? ஏன் வாய்ப்பு இருக்குது அதை யோசிக்கணும். எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் இருக்குது. ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், கவனிங்க. இந்த இடத்துல ஒரு வீக்லியோட, புரியுதுங்களா, வீக்லியோட கண்ணுக்கு தெரிஞ்ச வீக்லியை நான் ரீசெட் பண்ண என்ன இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ வீக்லியோட 50% இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மந்த்லியோட, நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மந்த்லியோட கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்கே இருக்குது, சும்மா தோராயமாக இந்த இடத்துல இருக்குது, சந்தன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒரு மந்த்லியோட 50% எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. தெரியுதா? இது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து நான் ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன், மிச்சம் எடுத்து விட்டுறேன். அப்போ ஒரு வீக்லியோடது கவனிச்சு பாருங்கள், வீக்லியோடது, அதுக்கப்புறம் மந்த்லியோடது, அதுக்கப்புறம் டெய்லியோடது, எல்லாத்தோட 50% இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், முதல்ல மார்க்கெட்டு இது அதிகபட்சம் இந்த ஏரியாவுக்காவது வந்துட்டு தான் மறுபடியும் என்ன ஆகும், இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இங்கே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூல் அடிச்சுட்டு தான் மறுபடியும் என்ன ஆகும், பெட்ரோல் போட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டெப்த்துனா இது ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர். சரியா? அப்போ இந்த பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போ நான் இதை எடுத்து விட்றேன். இப்போ மந்த்லியோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்க, பண்ணணும்ல. எப்படி அப்கிரேட் பண்ணால் என்ன வேணாலும் பண்ணுறோம் இல்லையா. அப்போ ஏற்கனவே இங்கே மேலே போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, இங்கே பாடி விக்கு எங்கே இருந்துச்சு, இதை நான் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஓரளவு கிளியர் பண்ணிடுறேன். இப்படி டேரெக்டாக கேண்டில் அனாலிசிஸ் மட்டும் பார்க்கலாம். பாடி இங்கே இருந்துச்சு, விக்கு இங்கே இருந்துச்சு. அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ஏரியாவுக்குள்ள பாடி இப்போ கொண்டு வந்துட்டுருக்கு. புரியுதா? அப்போ அதிகபட்சம் இது எது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாடி இதை தாண்டி விக்கு கூட போகலாம். இது வரைக்கும் இது, அதாவது என்ன அர்த்தம், இதை தாண்டி இப்படி நல்லா கீழே வந்துட்டு திரும்ப பையர் வந்து ஃபோர்ஸாக கொண்டு போயிடணும். அப்போ ஏற்கனவே பையர் ஃபோர்ஸாக கொண்டு போகிறது, அப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் படி இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது, அடுத்து கவனிங்க, இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேம் தான். கவனிச்சிங்களா? ஒரு விஷயமும் இதுக்கு முன்னாடி பேட்டர்ன், பேட்டர்னா என்ன, ஒரு ஏ பேட்டர்னு வி பேட்டர்ன் தான் பேட்டர்ன்றோம். பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், அதே தலைகளாக போட்டிங்கன்னா வி பேட்டர்ன். இங்கே ஒரு வி பேட்டர்ன் இருக்குது, இங்கே வி பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன் சந்திக்கிற இடம், ஒரு பேட்டர்ன் முடிகிற இடம், அதுதான் வி பேட்டர்னுங்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது கவனிங்க, இதுக்கு முன்னாடி பாடி விக்கு எங்கே இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி
விக் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை தாண்டி இது வந்துச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட 50% எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த 50%க்குள்ளே தான் இப்போ இந்த எல்லா பேட்டர்னும் வந்து அசம்பிள் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன் இதோட 50% இங்கே இருக்குது, வீக்லியோட 50% இருக்குது. அப்போ திரும்பி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த இதோட 50% எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் இவ்வளோக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேசஸ். அப்போ இந்த இடத்த உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்த உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் போக முடியும். ஆனால் இந்த இடத்த தாண்டி உடைச்சிச்சுன்னா அக்ரெசிவாக என்ன நடக்கும்? இதோட பவுண்ட்ரி படியே எங்கே இருக்குது? 75. இந்த இடத்துக்கு கட்டாயம் வரும். கவனிங்க, இந்த இடத்துக்கு கட்டாயம் வரும். அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற இந்த பேட்டர்னோட இந்த ஏரியாவை ஏற்கனவே வந்துட்டு கவனிங்க, இந்த இடத்த உடைச்சிட்டு யூ டர்ன் போட்டு திரும்பி இருக்கு. இப்போ அடுத்த முறை மார்க்கெட் வரும்போது நாங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக உடைச்சி விற்காது வைக்கும். அதெல்லாம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். வரலாறு திரும்பும் அப்படின்னு. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நான் அடிக்கடி சொல்கிறதான், எங்கேயுமே 3 தலைமுறைக்கு மேலே ஒரு குடும்பம் கஷ்டப்படவும் செய்யாது. அது மாதிரி 3 தலைமுறைக்கு மேலே ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கவும் செய்யாது. இதுதான் வரலாறு. சோத்துக்கே வழி இல்லாதவன்ட்ட குடும்பத்துலேருந்து கூட ஒருத்தன் வருவான். அவன் பயங்கரமாக ஏதோ ஒன்று படிச்சிருப்பான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்படியே அந்த என்ன பண்ணுவான், அந்த 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 சந்ததியோட வரலாறே மாற்றி எழுதுவான். அதுக்கப்புறம் ஒருத்தன் பிறப்பான் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு. அவன் என்ன பண்ணுவான், மொத்தத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிடுவான். சோத்துக்கே வழி இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறது, அடுத்த செகண்டு எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் அவரோட கையில் இருக்குது. இன்றைக்கி இது இருக்குது, நாளைக்கு இல்லாமல் கூட போயிடும். அதனால தான் என்னது, எப்பவும் அவரை நம்பணும். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, அது நம்மளை பார்த்துக்கணும்னு என்றைக்கும் பொருள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, இந்த இந்த இஸ்லாமிக்ல எல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா, படைப்புகளை வணங்காத, படைச்சவரை வணங்குன்னு எழுதியிருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த இஸ்லாமிக்கோட அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டோ இதுலலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, ஏன் போட்டு படைப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்க? ஆடு மாடு கோழி சிலுவை மரம் அது இது மெழுகுவர்த்தி இதெல்லாம் கடவுள்னு ஏன் வணங்கிட்டு இருக்க? அதெல்லாம் படைச்சது. ஆனால் அதை படைக்கிறதுக்கு உண்டான அந்த ஞானத்தை கொடுத்தாருல, அவரை நீ வணங்கு. அதான உண்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கலெக்டர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சா கூட யூஸ் இருக்குது. கலெக்டரோட பிஏவோட ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. அப்போ பிடிச்சி அப்படியே கலெக்டர்கிட்ட ஏதாவது காரியம் பார்க்கலான்னு. எதுக்கு? நேரவே யார் தேவையோ அவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே. அதுதான் மீடியேட்டரே தேவையில்லைன்னு அர்த்தம் கடவுளுக்கு. கடவுளை வந்து நீ கண்ணை மூடி உட்காந்து கடவுளை நேரடியாக உணரலாம். உனக்குள்ளே தான் அவர் இருக்கார். நீ இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார். அவ்வளோ அன்பானவர். இதுதான் எல்லா மதமும் சொல்லுது. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுறது, இங்கே தான் கடவுள் இருக்கார், அங்கே தான் இருக்கார், இந்த கோயிலில் தான் இருக்கார், அந்த கோயிலில் தான் இருக்கார், இந்த சர்ச்சில் தான் இருக்காருன்னு எங்கேயுமே தேடி தேடி அலையாது. அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு எல்லா இப்போ இந்துக்கள் கூட தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? சூப்பராக சொல்லி வச்சுருக்காங்க, எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். அவர் வந்து ஒரு பொருளுக்குள்ளே நீங்கள் அடக்கி வைக்கவே முடியாது. ஒரு சிலையை செஞ்சு இதுக்குள்ளே தான் அவர் இருக்காருன்னு அடக்கி வைக்க முடியாது. அவர் என்ன குழந்தையா இந்த இடத்துல உட்காந்து இந்த பாடத்தை கவனின்னு சொல்கிறதுக்கு? அதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு நம்மளோட என்னது அந்த பொட்டென்ஷியலுக்கு அதை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் என்னென்ன அர்த்தம், படைப்பு வந்து வணங்கக்கூடாது. ஐ மீன் அந்த கிடைச்சவரே டைரெக்டாக டீல் பண்ணிட்டு போயிடணும். மீடியேட்டரே தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்கிறதான், இதை செஞ்சால் நடக்கும், இந்த பரிகாரம் பண்ணால் நடந்துடும், அந்த பரிகாரம் பண்ணால் நடந்துடும்னா காசு உள்ளவன் பண்ணுவான், இல்லாதவனுக்கு நடக்காதா? காசு இல்லாதவனுக்கு கடவுள் செய்ய மாட்டாரா? படைச்சவனு யாருக்கு படித்தாரோ அவருக்கு அதனை வேலையை செய்ய வேண்டிய டியூட்டியே அவர் தான். உங்களை அவர் காப்பாற்ற முடியாமல் அவர் உங்களை படைச்சிருக்க மாட்டார். அவர் உங்களை படைச்ச அனுப்பிச்சது அவர் தான்னா உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா பொறுப்பும் அவரை சேர்ந்தது தான். நீங்கள் அதை வந்து உரிமையோடய அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் சரிங்களா? இதுக்கு வந்து எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, எந்த பரிகாரமும் தேவையில்லை. சரியா? அப்போ என்ன விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அப்போ என்னடா, இந்த இடத்த தாண்டறதுக்கான மார்க்கெட்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போ தாண்டினா தான் இது இங்கே வர முடியும். அதாவது என்ன அர்த்தம், அதோட 75% லைன். இதெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டு ஒவ்வொன்றா இப்படி டீப்பாக பார்க்குறத விட லைவ் மார்க்கெட்டில் லைவாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணுமே ஒழிய, இல்லாட்டி என்ன பண்ணலாம், நீங்கள் நார்மலாக ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே தான் அடுத்து இங்கே தான் அடுத்து இங்கே தான்றதை அப்படி நுணுக்கமாக பார்த்தீங்களா, இங்கே இருக்குது,
அதுதான் நான் பேட்டர்ன் இல்லை, ரொம்ப தூரத்தில் அப்படி மேனுவலாக அப்படி பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், இப்போ இதோட 50% இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 75% அங்கே தான் வரும். நீங்கள் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, அங்கே தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதை உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இங்கே வரப்போகுது. அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ இந்த இதுக்கு மேலே உள்ள 25 என்னது கவனிங்க, இதுக்கு மேலே உள்ள 25 என்னது? ஷார்ட் டேர்ம், மைக்ரோ ஷார்ட் டேர்ம். அப்போ 25 to 50 என்னது? மிட் டேர்ம். அதுக்கப்புறம் 50 to 75 பவுண்டரி போகிறது என்னது? லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம், சாரி மைக்ரோ ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், இதுதான் லாங் டேர்ம். அப்போ என்ன நடந்திருக்கு? பிட்காயின் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்துட்டு இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். பிட்காயின் இப்போ தான் மந்த்லியோட லேயரே போட்டிருக்கு. லேயர்னா என்ன? பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் சிங்கிள் லேயர், டபுள் லேயரே போட்டிருக்கு. சிங்கிள் லேயரில் பாதியே 70% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலி 50% மேலே பாடி வச்ச ஒரு கேண்டில் இப்போ தான் போட்டிருக்கு. இப்போ தான் சிங்கிள் லேயரே போடுது. யோசிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வைக்கணும். அதனால தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் நான் சொன்னேன், 20 மார்க் கொஸ்டினுக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். 20 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. 3 மணி நேரம் எக்ஸாமில் 20 ஒன் வேர்டுக்கு அதிகபட்சம் போட்டால் 20 நிமிஷம் டு அரை மணி நேரம் தான் போட சொல்லுவாங்க. மிச்சம் 2.5 மணி நேரம் அதுக்கு மேலாம் டைம் போடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம 10th எல்லாம் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் இதுக்குள்ளே இவ்வளோ நேரம் எழுதணும், இதுக்கு இவ்வளோ நேரம் எழுதணும், 4 மார்க்ஸ்க்கு இவ்வளோ எழுதணும், 20 மார்க்ஸ்க்கு இவ்வளோ எழுதணும், ரிவிஷனுக்கு இவ்வளோ டைம் எடுக்கணும், எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் தொழில். அப்போ இதுக்கு இவ்வளோ தான் டைம் போடணும். அப்போ அந்த இடத்துக்கு என்ன பணம் போடணுமோ அது நீங்கள் பணத்தை கிளியராக நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொன்னேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்கள் ட்ரேடிங்கில், உங்கள் தொழிலில் இதயம் மாதிரி. உங்கள் இதயம் நின்று போச்சுன்னா டோட்டலாக அவ்வளோதான், கொண்டே அடக்கம் தான் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை. புரியுதுங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ இப்போ தான் முதல்ல போடுது. சரி, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி பார்த்தா இப்போ ஏன் இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல தான் 50 மந்த்லியோடது இருக்குது, வீக்லியோடது இருக்குது, டெய்லியோடது இருக்குது. அதுதான் ஸ்ட்ராங்காக அந்த இடத்த நான் நம்புறதுக்கான காரணம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இதே வீக்லி பார்த்தீங்க தெரியுதா? இந்த இடத்துல சிங்கிள் லேயர், இந்த இடத்துல டபுள் லேயர், இந்த இடத்துல 3க்கும் மேற்பட்ட மல்டிப்ளேயர் போட்டிருக்கு. தெரியுதா? கவனிங்க, இப்போ போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு போக முடியாமல் வருது. அதை கவனிங்க. ஃபஸ்ட்டு டைம் போன தூரத்தை விட இங்கே இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க. இந்த தூரத்துக்கு 2வது டைம் கொண்டு போக முடியல, 3வது டைம் இந்த தூரத்துக்கு கொண்டு போக முடியல. அப்போ இது மறுபடியும் இந்த தூரத்துக்கு கொண்டு போக தான் போகிறாங்கன்னா என்ன பண்ணணும்? கீழே இந்த இடத்தோட கவனிங்க, இந்த இடத்தோட பாடி வீக்கை உடைக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்த வீக்கில் அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது மாதிரி வீக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த பாடி வீக்கை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டாங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழே வரும். அப்போ இன்னும் கீழே வரும்னா என்ன பண்ணும்? கவனிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு வீக்லி ரீசெட் பண்ணி அதோட 25, 50 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதோட 75 எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்குது. கவனிச்சிங்களா? 75 லைன் இங்கே இருக்குது. கவனிங்க, இந்த ஏரியாவில் 75 இருக்குது. அப்போ இதுக்கு கீழே பாடி விக்கும் எங்கே இருக்குது பாருங்கள்? இங்கே தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் பாடி இங்கே இருக்குது, அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது. அப்போ 75 லைனும் இங்கே தான் இருக்குது. தெரியுதா? இந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் சொன்னேன், நீங்கள் ஒரு பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே போதும். மார்க்கெட்டை ரொம்ப தூரத்தில் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நுணுக்கமாக தெரியணும்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக தெரியணும்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், இன்னும் ஷார்ப்பாக தெரியணும், இன்னும் பக்கத்தில் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா தான் கேண்டில் அனாலிசிஸ். புரியுதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயன்பாடுகள். தெரியுதா? அந்த இடத்துல தான் 75 இருக்குது. தெரியுதா? இவ்வளோதான். அப்போ இந்த ஏரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஏரியாவுக்கு வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா ஆனால் இந்த 50%ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டால் கூட மறுபடியும் இந்த 50% தாண்டி கட்டாயம் மார்க்கெட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா இது என்ன பவுண்ட்ரி? இந்த 75 to 100ங்கிறது இங்கே வீக்லி, இங்கே மந்த்லியோடது 75 லைன் இங்கே இருக்குது பாருங்கள். 75 to 100ங்கிறது என்ன பவுண்ட்ரி? இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். அதாவது மைக்ரோ ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம். லாங் டேர்மில் தான் பெரிய பணக்காரங்க. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? லாங் டேர்மில் தான் பெரிய பணக்காரங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக ஷார்ட் டேர்மில் இருக்காதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஏன் அதிகமாக இருக்கும்? ஏன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கவனிங்க, அவங்க ஷார்ட் டேர்மில் இருந்தே மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அசட்டாக டெவலப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. புரியுதா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஷார்ட் டேர்மில் கொஞ்சம், மைக்ரோ ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க.
ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிட் டேர்மில் பண்ணியிருப்பாங்க. லாங் டேர்மில் கண்டிப்பாக அதில் இருக்கிற ஃப்ளோட்டிங் லாஸை அவங்க காப்பாற்றியே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதிரடியாக அதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம், நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு இடம் தான் ஒவ்வொரு பெரிய பெரிய எஃப்ஐஐ டிஐஏ பெரிய பெரிய கம்பெனி வந்து 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 வாங்கிடுவான்னு அர்த்தம், வாங்குவான். அப்போ என்ன பண்ணுவோம், இதுவே எடுத்துக்கோங்க. இப்போ இதுவே 1,20,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 1,20,000 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வாங்கின கம்பெனியும் இருக்கும், சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த 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 இடத்துல வாங்கின கம்பெனியும் இருக்கும், இந்த இடத்துல வாங்கின கம்பெனியும் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் தானே இந்த இடத்துல வந்திருக்கு, அப்போ எல்லாருக்கும் தானே ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து இப்போ எல்லாரும் மொத்தமாக ஒரு இடத்துல வருவாங்க. இதுதான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நான் சொல்கிற புரிஞ்சா உங்களுக்கு? அந்த இறக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வந்தவங்க இப்போ ஒன்றா சேருவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து களத்தில் இறங்கி போராடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரைஸு இந்த இடத்துல கொண்டாந்து விடும்போது அவங்க எல்லாரோட அசட்டும் இப்போ அடி வாங்கியிருக்கும். அப்போ அந்த மொத்த அசட்டையும் மறுபடி ப்ராஃபிட்டாக கொண்டு வர அந்த மெக்கானிசம் பண்ணுவாங்க. அப்போ மெக்கானிசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முள்ளால் எடுக்கிற மாதிரி நீங்கள் நிறைய பணம் போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மறுபடியும் பணம் போட்டால் தான் அந்த லாஸை சரி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் டைம் போட்டிங்கன்னா நிறைய பணம் போட தேவையில்லை, டயத்தை வச்சே மார்க்கெட்டை சரி பண்ணிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நம்புறதுக்கு என்னடா கதை சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை, இதுதான் ரகசியமே. அதான் நான் சொன்னேன். அப்போ அசட்டை தான் பணக்காரன் டெவலப் பண்ணுவான். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்டை அவன் டெவலப் பண்ண மாட்டான். அசட்டில் தான் அவனோட அத்தனை கவனமும் இருக்கும். புரியுதா? அதனால தான் மார்ஜினை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃபியூச்சரை வாங்கு, நீ ஆப்ஷனை வாங்குன்னு உங்கள் தலையில் கட்டிட்டு அசட்டை வாங்கி அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். இனிமேயும் நம்ம வரப்போகிற நாட்களையும் அதை பற்றி தெளிவாக பேசலாம். இப்போ என்ன நடக்கும், எல்லாரோட ஃப்ளோட்டிங்கும் இங்கே ஹெவியாக லாஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக வந்த இந்த மாதிரி எஃப்ஐடிஐ பெரிய பெரிய பணக்காரன் எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவான். அந்த இடம் தான் இந்த 75 to 100 பவுண்ட்ரி. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ அந்த இடத்துல மொத்த பேரும் வந்து தள்ளும் போது என்ன நடக்கும், அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்களோ கயிறு இழுக்கிறவன் என்ன பண்ணுவான், இதை விட இதுக்கு கீழே இழுத்தா நீங்கள் அவுட்டு அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சுன்னா இழுக்க விடுவானா, ஆப்போனண்ட்டு விட மாட்டான். ஐயோ விட்டுறக்கூடாதரா அப்படின்னு சொல்லி அவனோட அதிகபட்ச ஃபோர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், கட்டாயம் இழுப்பான். அப்போ எவ்வளோ தூரம் இழுப்பான், இவங்க எவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்களோ இதோட 50% கண்டிப்பாக இழுப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த இடத்துல அதிகபட்ச ஃபோர்ஸை யார் பயன்படுத்தணும், பையர் பயன்படுத்தணும். பழத்தை பயன்படுத்தி இங்கிட்டு இழுத்தா தான் மேலே கொண்டு போக முடியும். அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸுங்கிறது என்ன, இங்கே நிறைய குவான்டிட்டியை லோட் பண்ணுறது தான் ஃபோர்ஸு. அதான் சொல்லலையா, பணம் போட்டு அந்த பணம் இப்போ டெம்பரரியாக ஃப்ளோட்டிங் லாஸ் இருக்கும்போது அதை காப்பாற்றுறதுக்காக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காரு 2 அடி பள்ளத்தில் இறங்கிடுச்சு, 2 பேர் தள்ளினாங்க. இப்போ அதே காரு அதே வெயிட்டு 20 அடி பள்ளத்தில் இறங்கும்போது 20 பேர் சேர்ந்து அதோட ஃபுல்லு பலத்தையும் யூஸ் பண்ணி காரை மேலே கொண்டு வர்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அத்தனாயிரம் குவான்டிட்டியை மறுபடி மார்க்கெட்டில் போட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க, வேகமாக கொண்டு வருவாங்க. அது கட்டாயம் அதோட 25 to 50 அந்த பவுண்டரிக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வந்த இந்த எஃப்ஐஐ டிஐஏ எல்லாரும் ஒரு இடத்துல மொத்தமாக சேர்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் அந்த ஷார்ட் டேர்மில் அதான் நான் சொன்னேன், ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம், ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம், மிட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், அதுக்கப்புறம் லாங் டேர்மோட ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மோட மிட் டேர்ம், லாங் டேர்மோட லாங் டேர்ம். இதெல்லாம் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5 மினிட்லேயும் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இருக்குது பவுண்ட்ரியை அனலைஸ் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு மந்த்லிலையும் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இருக்குது. ஆனால் இதில் எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, பெரிய பணக்காரன் பெரிய ப்ரைஸ் ஜோனுக்கு தான் அதிக ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பான். 5 மினிட் 15 மினிட்ல இதில் எதில் அவன் அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்க்கு தான். 15ல் 1 ஹவரில் எதில் அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பான்னா 1 ஹவருக்கு தான். புரியுதா? அந்த மாதிரி தான். அப்போ ஒரு 5 மினிட் சார்ட் இறங்குச்சுன்னா மந்த்லி சார்ட்டும் சேர்த்து இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எது வரைக்கும் இறங்குங்கிறது வித்தியாசம் இருக்குது. 5 மினிட்டு அதோட லாங் டேர்ம் வரைக்கும் தான் அதிகபட்சம் இறங்கிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் அடுத்த உடச்சி கீழே போக முடியும். அதே மாதிரி தான் மந்த்லி அப்போ என்ன பண்ணும், கரெக்ஷனே இல்லாமல் கீழே போகிற மாதிரி தெரியும் நமக்கு. மொத்தத்தில் ட்ராவல் டெஸ்டினேஷன் இலக்கு ஒன்று தான். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அப்போ என்ன நடந்திருக்கு வீக்லியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீக்லியோட 75 நோக்கி மார்க்கெட் வருது. அப்போ இப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல வர முடியாமல் இப்போ பாடி விற்க இந்த இடத்துல கொண்டாந்து பாடியை வைக்குது. கவனிங்க, அதிகபட்ச பாடி விற்குள்ளே வைக்குது. இப்போ பாடி விற்க வச்சு வைக்கலாம், இதை தாண்டி பாடி வச்சுனா மட்டும்தான் இந்த 75க்கு போக முடியும். அப்போ அதான் இன்னும் என்ன டவுன் கிரேட் பண்ணி என்ன பார்த்தோம், டேயில் பார்த்தோம். அப்போ டேயில் பார்க்கும்போது தான் இந்த முடிவுக்கு வந்தோம். டேயில் இப்போ என்ன நடந்திருக்கு டேயில், அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக வந்துட்டு போயிருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் அப்போ இந்த ஏரியாக்குள்ளே அதிகபட்சம் வரலாம். இதை தாண்டி விக்கு கூட வரலாம். பாடி வந்து சஸ்டைன் ஆகி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா கட்டாயம் மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லியோட 75% பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் மந்த்லியோட 75% பவுண்ட்ரி கட்டாயம் போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் யூ டர்ன் போட்டு வரும், உடைச்சிட்டு வரும், தொட்டுட்டு வரும், தொடாமல் வரும், தொடாமல் வரும், தொட்டு வரும், உடைச்சிட்டு வரும். அப்போ உடைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் என்ன இப்போ அது உடைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதை வச்சு தெரியும், இதுதான் டெட்லைன். இதை தாண்டி கீழே போச்சுன்னா தான் அந்த முடிவுக்கே வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துலையும் கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். அப்போ டே நேற்று என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் முந்தா நாளை விட நேற்று வந்து இது வந்து பையர் சப்போர்ட்டிவ் கேண்டில் 90% பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, 10% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன நடந்திருக்கணும், ஸ்ட்ராங்காக இந்த கேண்டிலோட 50% தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே தான். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி இந்த ஹையல்லோ இந்த 50% தாண்டி இந்த செல்லரோட கேண்டில் வந்து இந்த 50% தானே இன்றைக்கி கீழே க்ளோஸ் வச்சுன்னா இந்த பேஸிக்கே வந்துடும். அப்போ இது இன்றைக்கி என்ன பண்ணணும், பையர் இந்த 50% மேலே தான் இப்போ இருக்குது, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா இந்த தலையை உடச்சி இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னா கேண்டில் அனாலிசிஸ், ரொம்ப தூரத்தில் பார்க்கணுன்னா பேட்டர்ன், இன்னும் ரொம்ப தூரத்தில் பார்க்கணுன்னா தான் என்னது ட்ரெண்டு அண்ட் பவுண்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பார்த்தது தான் 4 ஹவர்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ 4 ஹவர்ஸுக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், டே. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இடத்துலலாம் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக பையர் புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் தாண்டி வரக்கூடாது. இப்போ இதெல்லாம் தாண்டினா கூட அதிகாரப்பூர்வமாக அதிகபட்சம் எவ்வளோ வரலாம், இந்த இடம் வரைக்கும் வரலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அதிகபட்சம் இதை தாண்டி வரலாம், அதை தாண்டி வரவே கூடாது. வந்துச்சுன்னா கட்டாயம் கதை கந்தல். அப்போ அடுத்து பாருங்கள், செல்லரோட அடுத்த அதிகபட்ச இன்வால்மெண்ட் எந்த இடத்துல இருந்துருக்கு, ஐ மீன் 1 ஹவரில் இந்த இடம். அப்போ இதெல்லாம் தாண்டக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துலலாம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, மேலே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை உடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்றத காட்டுது. இதை உடைச்சா மட்டும்தான். இல்லை இன்னும் சுருக்கி எடுத்தோம்னா இதோட விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம், இதோட விக்கு நேற்று நடந்த மார்க்கெட்டோட பாடி இங்கே இருக்குது, ஐ மீன் அதிகபட்ச பாடி இங்கே இருக்குது, அதிகபட்ச விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல. இதுக்குள்ளே பாடி வரலாம், இதை தாண்டி விக்கு கூட போகலாம். இதை தாண்டி பாடி போச்சுன்னா மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பவுண்ட்ரியாக இருக்கா. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது ஷார்ட் டேர்ம், இது மிட் டேர்ம், இந்த பவுண்ட்ரி ரெண்டும் லாங் டேர்ம். இவ்வளோதான் மொத்த மேட்ரு. இல்லை இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓவரால் இது ஷார்ட் டேர்ம், இவ்வளோ தூரம் உள்ளது லாங் டேர்ம், இவ்வளோ தூரம் உள்ளது இந்த வட்டம், சின்ன வட்டம், இந்த பாக்ஸ் ஷார்ட் டேர்ம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது மிட் டேர்ம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது லாங் டேர்ம். புரியுதா? இதோட இது பெருசாக இருக்கும், இதோட பெருசாக இருக்கும். அப்போ இவ்வளோ தான் மார்க்கெட்டோட டெட்லைன். இதுக்குள்ளே தான் இனி மார்க்கெட் கீழே போதா மேலே போக போதா அந்த ஹிஸ்ட்ரியே இருக்குது. இதை நீங்கள் நுணுக்கமாக கேண்டில் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, பவுண்ட்ரி இதெல்லாம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ அது போக இது மேலே தான் போகுது அப்படிங்கிற ரெண்டாவது காரணம் நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட வால்யூம் அனாலிசிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமோட டெல்டாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பையரோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செல்லரோட வால்யூம் கம்மியாயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களோட ட்ரைனிங்லலாம் நேற்று பார்த்தோம். ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கூட அந்த வால்யூம் அனாலிசிஸ்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ வால்யூமும் பையரோட இன்வால்மெண்ட்டுக்கான வால்யூமும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது மேலே போகுதோ இல்லையோ அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பையர் வந்து பெரிய பணக்காரன், அதிக அளவில் வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூரம் இது இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்லாட்டி என்ன பண்ணுவான், சம்டைம்ஸ் பயங்கர வேகமாக போவான், அவனுக்கு அந்த குவான்டிட்டி பத்தலைன்னா
பயங்கர வேகமாக போவான். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 3 பெரிய கேண்டில் போட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பிடுவாங்க. அந்த 3 கேண்டில் சேர்த்து ஒரே கேண்டில் அங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பிடுவாங்க. என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதான் சொன்னல, தொடாமல் திரும்பும், தொட்டுட்டு திரும்பும், உடைச்சிட்டும் திரும்பும். இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுற விஷயம். பெரிய பணக்காரன் முடிவு பண்ணுற விஷயம். அவனுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உண்டான விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்கும். புரியுதா? நம்ம அந்த இடத்துக்கு உண்டான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கிளியராக பண்ணோம்னா அவங்களுக்கு முன்னாடி, பெரிய பணக்காரனுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட்டோட வெளியில் வருவோம். இதுதான் மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? உங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் உங்கள் பணத்தை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். உங்கள் பணத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலைன்னா நீங்கள் எப்படி மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வைக்க முடியாது? புரியுதான விஷயம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்க தவறுனீங்க, சோழி முடிச்சு. அது சொல்லி வராது, பயிற்சியில் தான் வரும். புரிஞ்சுங்களா? அந்த ட்ரைனிங் எல்லாம் வர்றவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கடுமையாக திட்டு வாங்குவாங்க சிலர்லாம். சொல்கிறத செய்ய மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களோட கற்பனை திறனெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படித்த கண்ட குப்பையெல்லாம் எடுத்து வந்து இங்கே கொட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் சொல்கிறேன், என்ன மீறி கோவம் வரும். அவங்கள அப்புறம் ஒரு வழிக்கு கொண்டு வர்றது. அப்புறம் பின்னாடி அவங்களுக்கு அதுக்கான விஷயம் புரிஞ்சிருவோம். இதுக்கு தான் நம்மளை திட்டிருக்காங்க அன்னைக்கு, இதுக்கு தான் நம்மளை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கலாம் தெரியும். அதான் சொன்னேன், ஒரு கோச். நான் ஸ்கூல் டீச்சர் கிடையாது. உங்களை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுங்கிறதுலாம். இது கோச்சு. தப்பாக பண்ணீங்கன்னா உங்கள் லைஃபே காலி ஆகிடும். அதை உங்கள் லைஃபே காலி ஆகிற விஷயத்துக்கெல்லாம் நமக்கு கோவம் வராமல் இருக்காது. ஒரு அப்பா அம்மாலாம் திட்டாமல் இருக்க மாட்டாங்க, அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. எந்த சட்டம் போட்டும் அப்பா அம்மா கண்ட்ரோல் ஏன்? உங்களோட லைஃபே அவங்களோட பொறுப்பு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவனை அடிச்சாவது நல்ல வழி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அவங்கள மீறி வரும் அது. அதே மாதிரி தான் இங்கேயும். அதனால் அந்த மாதிரிலாம் சைக்காலஜியெல்லாம் ரெடி பண்ணும். அதான் சொல்லலை, அது எல்லாமே அந்தளவுக்கு அந்த ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். சைக்காலஜியை ரெடி பண்ணும். இப்போ சைக்காலஜி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் விஷயமே ஆரம்பிக்கும். முதல்ல உங்களை ரெடி பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் மார்க்கெட்டில் முதல் ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த வேலை தான் நடக்கும் ட்ரைனிங்கில். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக போகிறதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்காத ஆங்கிலெல்லாம் சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும், பிரம்மாண்டமாக போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரைனிங் நடக்கும். அதனால தான் சொல்கிறது, சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 மார்க்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், 30 மார்க், 60 மார்க்கு ட்ரேடிங் சிஸ்டம், 20, 80 மார்க்கு. இங்கே தான் விஷயமே இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுற விஷயம் இல்லை. புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி 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 கற்றுக்கிட்டு தவறு பண்ணி தவறு பண்ணி தவறில் நீங்கள் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டே தவறாக தான் போகும் நீங்கள் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம். அதை எப்படி ப்ராஃபிட்டாக கொண்டு வரணும்? அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் ஒரு 50% ட்ரைனிங் எப்படி இருக்கும்? முதல்ல நான் சொன்னேன், சைக்காலஜியை உங்களை ரெடி பண்ணுறது. சரி, இது உங்களை அப்போ அவங்களோட ட்ரேடு, உங்களோட ஃபண்டை இதெல்லாம் ரெடி பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? 50% எதெல்லாம் பண்ணால் லாஸ் கம்மியாகுன்ற மாதிரி இருக்கும், எதெல்லாம் பண்ணால் லாபம் அதிகம் மாதிரி இருக்கும். ரெண்டாக பிரிக்கலாம் அதை. எதெல்லாம் பண்ணால் அப்போ லாஸ் குறையுது. அப்போ டெக்னிக்கலாக சும்மா பண்ணுறதுக்கும் டெக்னிக்கலாக டைட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டெக்னிக்கலாக சும்மா பண்ணால் லாபம் வரும், ஆனால் லாஸ் அதிகமாகி லாபம் வரும். அதே டெக்னிக்கலாக டைட் பண்ணிட்டோன்னா லாஸும் குறைஞ்சிரும், லாபமும் அதிகமாக வந்துடும். அதே மாதிரி தான் ஃபண்டமெண்டல், அதே மாதிரி தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், 2 விதமான ட்ரைனிங்கும் இருக்கும். சும்மா ராவாக பண்ணுறதும் இருக்கும், அதை டைட் பண்ணி பண்ணுறதும் இருக்கும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்கிறதான், இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் இதில் தேறி எந்திரிக்கலைன்னா இந்த தொழிலுக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு, குலசாமிக்கு ஒரு மொட்டையை போட்டு தலையில் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு வேறு ஏதாவது தொழில் பாருங்க, நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவு சொல்லி, நான் அடிக்கடி சொல்கிறதான், இவ்வளவு சொல்லி இவ்வளவு ட்ரெயின் பண்ணி டெய்லி உங்கள் கூடவே இருந்து டெய்லி 3 மணி நேரம் உங்களுக்கான செஷனோட டயத்தை ஒதுக்கி இவ்வளவு பண்ணி இவ்வளவு கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியலைன்னா எங்கே போனாலும் புரியாது. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு தான் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், உலகத்திலே எளிமையான சேனல் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சொல்லி தர்றதுக்கு உலகத்திலே இதை விட எளிமையான சேனல் எந்த மொழியிலையும் கிடையாது. இதுலேயே உங்களுக்கு புரியல, மார்க்கெட்னா என்ன, டெக்னிக்கல்னா என்ன, ஃபண்டமெண்டல் என்னன்னு புரியலைன்னா இதுக்கு மேலே புரியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். நீங்களும் தயவுசெய்து இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் இது, சும்மா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. புரியுதுங்களா? ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம். ஏன்னா நானும் இதே இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கேன். டெக்னிக்கல்னால் என்னெல்லாம் அவங்க கொடுமை பண்ணுறாங்க, என்னென்ன இண்டிகேட்டர்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியாமையாக இருக்குது. அப்போ இவ்வளோ எளிமையாக இருந்து, புரியுதுங்களா, குழந்தைக்கு கூட புரியும். அதனால தான் நம்மளோட பேட்சில் விவசாயியும் இருக்கார், டாக்டர் இருக்கார், ஐடி ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, அட்வொகேட்டும் இருக்காங்க,
ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாருமே 86 வயசு உள்ளவங்க இருக்காங்க, 86 வயசு. யோசிச்சு பாருங்க, 86 வயசுல எத்தனை இடத்துல ட்ரைனிங் போயிருப்பாங்க, எவ்வளவு அமௌண்ட்டை போட்டு கையை சுட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டோட ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா, அதான் சொன்னேன், இதை விட எளிமையாக சொல்லித்தரதுக்கான விஷயங்கள் உலகத்திலே கிடையாது. அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். அதாவது என்ன அர்த்தம், இந்த மாதிரி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ட்ரெயினர் எடுத்தீங்கன்னா மொத்த உலகத்துலையுமே அதில் ரொம்ப கம்மி ஏஜ் உள்ள ட்ரெயினர் நான் மட்டும்தான். அதையும் நான் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். உலகத்திலே நான் சொல்கிறேன், 25 வயசுக்கு உள்ள ட்ரெயினராக இருக்கணும், சர்டிஃபைடாக இருக்கணும். சும்மா பேருக்கு ட்ரெயின், இந்த யூடியூப்பில் ட்ரெயின் பண்ணுற அதுக்கு பேர் ட்ரெயினும் கிடையாது. புரியுதா? ட்ரெயினராக இருக்கணும் ப்ராப்பராக. அதாவது என்ன அர்த்தம், ஒரு ட்ரேடை எடுத்து அந்த ட்ரேடு நெகட்டிவில் போனால் அதை ப்ராஃபிட்டில் கொண்டு வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சவராக இருக்கணும். அவருக்கு பேர் தான் ட்ரெயினர். சும்மா ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு இந்த கைஸு இந்த இங்கே பாருங்க கைஸ் அங்கே, அவருக்கு பேர் ட்ரெயினர் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, அவர்லாம் கடலை பொறி விற்கிறவர் பஸ் ஸ்டாண்டில். அவர்லாம் என்ன பஸ் ஓட்ட சொல்லி கொடுக்குறவர் கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் கடலை பொறி விற்கிறவருக்கும் பஸ் ஓட்ட சொல்லி கொடுக்குறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? அவருக்கு பஸ்ஸை பற்றி அவரும் நிறைய சொல்ல முடியும், அவரும் நிறைய பேசுவார் பஸ்ஸை பற்றிலாம். எத்தனை மணிக்கு எந்த பஸ் வரும் அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் பஸ்ஸை ஓட்ட தெரியுமானா ஓட்ட தெரியாது. அது வேற இது வேற. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான், அதெல்லாம் பண்ட பாத்திரம் விற்கிறது. பரோட்டா போட சொல்லி கொடுக்குறது இல்லை, பரோட்டாவுக்கு தேவையான என்னது அந்த பரோட்டா கல், அடுப்பு, இந்த மாதிரி விஷயத்த விற்கிறவர். அவருக்கும் அதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் தெரியும். ஆனால் அதே தொழிலாக பண்ணி தொழிலை லாபமாக நடத்தி காசு பார்க்க சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நல்ல குவாலிட்டியான கல் எங்கே வாங்கலாம், குவாலிட்டியான கரண்டி எங்கே வாங்கலாம், குவாலிட்டியான மாவு எங்கே வாங்கலாம், இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் மொத்தமாக என்னது கம்பைன் பண்ணி இதெல்லாம் மொத்தமாக கனெக்ட் பண்ணி இதை லாபமாக ஒரு நல்ல ஒரு தொழிலாக பண்ணி கொடுங்கன்னா அவரால் அது பண்ண முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ரொம்ப யங் ஏஜில் உள்ள ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நான் சொன்னேன் அடிக்கடி, நீங்கள் எங்கெல்லாம் போய் ட்ரைனிங்னு 60 வயசு ஆள், 50 வயசு ஆள், 40 வயசு ஆள், 30 வயசு ஆளில் எடுத்தீங்களோ அவங்கெல்லாம் படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர் இருந்தாலும் சொல்கிறது காரணம் அதுதான். புரியுதுங்களா? உலகத்தில் எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இருக்கோ அந்த கம்பெனிலனா நான் ஒரு காலத்தில் ட்ரெயினராக இருந்திருக்கேன். அதனால தான் சொன்னேன், ட்ரெயினராக இருந்து சும்மா ட்ரெயினராக வெளியில் வரல, அப்படியே அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சும்மா கிடைக்கல ஓவர் நைட்டில் ஒன்றும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக இருந்தாள் அப்படின்னு. புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா சொல்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ எளிமையாக யதார்த்தமாக சொல்லி கொடுக்குறதுக்கான சேனல் உலகத்திலே கிடையாதுன்னு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறதே அதுக்கு தான் காரணம். இந்த மாதிரி நிறைய நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி சேலஞ்சுங்கிறது ஒரு தடவை தான் பண்ணலாம், ஒவ்வொரு தடையும் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா அந்த சேலஞ்சுக்கு மரியாதை இருக்காது. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் இந்த இதில் உள்ள ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக பாருங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் 10வது தடவை இல்லை, 50வது தடவை இல்லை, 100வது தடவை பார்த்தாலும் அந்த வீடியோவில் ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு விஷயம் அங்கேயே இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், 25 வருஷம் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு நுணுக்கமாக இன்ச் பை இன்ச்சாக அதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேண்டிலேயே என்னால் ஒரு வருஷம் ஒரு கேண்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு கேண்டிலை பற்றி தான் பேசணும். ஒரு வருஷம் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் என்னால் சுவாரஸ்யமாக போட முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு கேண்டிலுக்குள்ளே. அப்போ எவ்வளவு டைம் போட்டிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட் இயர் காலேஜும் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் செமஸ்டரோடு விட்டுட்டு நான் சிஏ படிக்க எங்கள் ஆடிட்டர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த முதல் மாதத்துலேருந்து நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கேன். யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு டைம் போட்டிருப்பேன். புரியுதா? இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் வளர்ந்ததே ஜெயிலுக்குள்ள தாண்டான்னு சொல்லுவான் பாருங்க. நான் பால் குடிச்சு வளர்ந்ததே ஜெயிலுக்குள்ள தாண்டா, நீ இப்பதாண்டா ஜெயிலுக்கு வரேன்னு சொல்ற மாதிரி. என்னது, நான் உட்காந்து, அது என்ன அர்த்தம், என்னோட 17 வயசுலேருந்து உட்காந்துட்டு இருந்த இடமே ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த அந்த என்னது ட்ரேடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, புரோக்கர் ஹவுஸ் தான், புரோக்கரோட ஆஃபீஸ் தான். நான் உட்காந்து படித்தது, உட்காந்து வேடிக்கை பார்த்தது. புரியுதா? பொழுதுபோக்குனதே அங்கே தான். அப்போ எவ்வளோ விஷயம் நாங்கள் கவனிச்சிருப்பேன், எவ்வளோ விஷயம் படிச்சிருப்பேன், எவ்வளோ விஷயம் என்னது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் சொன்னேன், நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராக இருந்த ஆள் அப்படின்னு. புரியுதா? அதனால் நான் இது பெருமைக்கு சொல்கிறது இல்லை, என்னோட அனுபவத்தை இந்த மாதிரி ஒரு நடைமுறை உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பெருமையாக நினச்சி உங்களுக்கு ஒன்றும் ஒரு நயா பைசா கிடைக்க போகிறதில்ல. புரியுதா? ஆனால் என்ன விஷயம், இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரியாவது உங்களை ஒன்று என்ன பண்ணுறது, நீங்கள் ஏனோ தானே இதை கவனிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதெல்லாமே சொல்கிறது. புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்கிறதா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் எப்போவுமே. புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஏனோ தானோன்னு
கடந்து போயிடாதீங்க. சரியா? அது மாதிரி இது ஒன்று பண்ணுங்கள். இதில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வெறும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் மட்டும்தான். இதை தொழிலாக பண்ணி ஜெயிக்கிறதுக்கான எந்த விஷயமும் இங்கே கிடையாது. அதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், சைக்காலஜிக்கலாக ரெடி ஆக வேண்டிய விஷயங்கள், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் இதில் வர்ற இந்த வெறுமனே இப்போ இந்த 20 மார்க் கொஸ்டினை வச்சுட்டு 100 மார்க் எக்ஸாம் எழுதிடாதீங்க, தோற்று தான் போவீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். முந்தா நாள் கூட சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சும்மா இருக்க முடியாமல் இதில் வர விளம்பரத்தை பார்த்துலாம் ட்ரேட் பண்ணி லாஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. இதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் உள்ளது என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு தூரம் போயிருங்க. புரியுதுங்களா? உங்களோட பணத்தை இதுக்கு மேலே லாஸ் பண்ணாதீங்க. இது 2 தான் நீங்கள் பண்ணணும். ஒன்று, முழுசாக தூரம் போயிடணும். இது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது பணக்காரனோட நீங்கள் சண்டை போடணும். பணக்காரனாவே நீங்கள் மாறினா மட்டும்தான் முடியும். உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருந்தால் கூட பரவாயில்லை. அந்த 10,000த்தை எப்படி பணக்கார மாதிரி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ரெண்டாவது, நீங்கள் பணக்கார மாதிரியே சிந்திக்கணும், பணக்கார மாதிரியே பேசணும், பணக்கார மாதிரியே நடக்கணும். அப்போ தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். இது வந்து முழுக்க முழுக்க என்னது, ஆட்டிடியூட் சம்மந்தமான விஷயம். சும்மா பணத்தை போட்டுலாம் பணம் எடுக்கிற விஷயம் கிடையாது. பணமே நான் தான் சொல்லலை, பணம் நிறைய போட்டால் நிறைய எடுக்க முடியாங்கிறது தப்பு. அதெல்லாம் நான் நிறைய முன்னாடியே சொல்லியிருக்கேன். பணம் போட தேவையில்லை இங்கே. புரியுதா? பணம் போட தேவையில்லை. நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட மாத சம்பளம் மாதிரி 2 மடங்கு போட்டால் போதும்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நிறைய முன்னாடியே நான் சொன்னது தான். கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சீரியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.